நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். 18/5/2025 அன்று வைகாசி மாதம் 4ஆம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கின்றது. இரவு 7:30 இந்த பயிற்சி நடைபெற இருக்கிறது. இதுவரை மீன ராசியில் பூரட்டாதி 4வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் கும்ப ராசியில் பூரட்டாதி 3வது பாதத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். கேது பகவானை பொறுத்தவரை இதுவரை கன்னி ராசியில் சஞ்சாரம் செஞ்சிருந்தார். கன்னி ராசியில் உத்திரம் 2வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் சிம்ம ராசியில் உத்திரம் 1வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். பொதுவாக அசுப கிரகங்களான ராகு கேதுவோட பலன்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. எப்படி குரு பயிற்சி பலன்களை எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சி பலன்களையும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு, வேகமாக வளரணும். திடீர்னு நம்ம பணக்காரனாயிடணும். படிப்படியாக முன்னேறுவது பலருக்கும் பிடிக்காது. இந்த சினிமாலாம் காட்டுவாங்களே, ஒரு வருஷத்தில் அப்படியே திடீர் பணக்காரன் ஆகிற மாதிரி நம்ம திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அந்த விஷயத்தை ரொம்ப கனகச்சிதமாக செய்யக்கூடியவர் ராகு பகவான். ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஏன்னா ராகு கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் பார்த்திங்கன்னா ராகு கெடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ராகு கேது பலன்கள் யாராலுமே தடுக்க முடியாத ஒரு விஷயந்தான். ராகு அப்படின்னா அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ராகு பகவான் சனி பலனை தரக்கூடியவர், சனியை போன்ற பலனை தரக்கூடியவர். ராகு கேது ரெண்டுமே எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்குரிய அதிபதியின் பலனை தருவார்கள், இருக்கிற இடத்தின் பலனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுயபலன் இல்லை அப்படின்னாலும் ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறவங்க அந்த ராகு கேதுவோட பலாபலன்களை பார்க்குறப்போ மிக அற்புதமான வீரியமான பலன்களை தர இருக்கின்றார்கள். ராகு ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர். அதே நேரத்தில் கேது பகவான் ஒரு குறுகலான, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை மிக மிக மென்மையாக அதே நேரத்தில் நுட்பமாக செய்து முடிக்கின்றவர். ராகுவும் கேதுவும் ஒன்றுக்கொன்று சமசப்தமமாக இருக்கிறதுனாலையும் என்னையோ தெரியல, பலாபலன்களிலும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டதாக இருக்கும். ராகு அப்படிங்கிறது ஒரு அலி கிரகம். தந்தையாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது. அதே நேரத்தில் கேதுவானவர் தாயாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த ராகு கேது 2 கிரகங்களுமே தங்களுடைய காரகத்துவத்தை இந்த காலகட்டத்தில் செய்ய இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லணுன்னா ராகு இப்போ பிரம்மாண்டம்னு பார்த்தோம். ராகு ஒரு வேலை விஷயத்தில் மிக அற்புதமான பலனை தரக்கூடியவர். ராகு கேது ரெண்டுமே 3, 6, 11 ஆகிய இடங்களில் அற்புதமான பலன்களையும் அதே நேரத்தில் 10வது வீட்டில் ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் தரவல்லவர். ரெண்டுமே ராகு கேது ரெண்டுமே பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள். ராகு ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அந்த விஷயத்தை மிக அற்புதமாக அதே நேரத்தில் நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர். ஒருத்தர் வாழ்க்கையில் வெகு வேகமாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணி ராகுவாத்தான் இருக்கும். என்ன ஒரு விஷயம்
அது நேர்மையான அளவில் முன்னேற்றமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ராகுன்னா அரசாங்கம் மூலமாக ஆதாயத்தை தருகின்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றது. அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி, புகழ் போன்ற விஷயங்களை பெறுபவராக ராகு பகவான் இருப்பார். ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் கேது பகவானை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம், மத ரீதியான விஷயங்களில் முன்னேற்றத்தை தருவார். ராகு அந்நிய மொழி, வெளிநாடு போன்ற விஷயங்களில் மிகுந்த உதவிகரமாக இருப்பார். அதே நேரத்தில் வெளிநாடில் சென்று வருகின்ற வாய்ப்பு, அதே நேரத்தில் வேறு மொழிகளை கற்கின்ற ஒரு புலமை, இதெல்லாம் ராகு பகவானுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். பொதுவாக ராகுவுக்கு நம்ம பார்க்குற பலன்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான உயர்வை வேகமாக எல்லாருக்கும் பிடித்தமான வகையில் இருக்கும். ஏன்னா நம்ம படிப்படியாக ஏறதோடு இப்போல்லாம் எல்லாருமே லிஃப்டில் ஏறி மாடிக்கு போகிறத தான் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி லிஃப்டில் போகிற மாதிரியான பலன்களை தரக்கூடியவர் ராகு பகவான். கேது பகவான் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, கேது பகவான் யாருக்கெல்லாம் 12வது வீட்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த மாதிரி இந்த ராகு கேது இருவருடைய சஞ்சாரம் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அன்பிற்கினிய தனுசு ராசி என்பர்களே, சமீபத்தில் நடந்த ராகு கேது பயிற்சி தனுசு ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை 3வது இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார். கேது பகவான் 9வது இடத்தில் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கிறார். ராகு கேது 1.5 வருஷம் இந்த இடங்களில் இருந்து பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தரப்போகிறார்கள். அப்படி தர்ற பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ராகு கேது பயிற்சி காலத்தில் 4வது இடம் என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானத்தில் சனி பகவானும், களத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 7வது இடத்தில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்து கூட சில பலன்களை தர இருக்கிறார்கள். பொதுவாக ராகு கேதுவுக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் சிறப்பான இடங்கள். அந்த வகையில் இப்போ தனுசு ராசிக்கு 3வது இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்வது சிறப்பானது தான். 3ங்கிறது முயற்சி ஸ்தானம், சகோதரஸ்தானம், நம்முடைய கம்யூனிகேஷன் பற்றி சொல்லுகின்ற இடம், ஐடி, வீரியம், இளைய சகோதரம், மார்க்கெட்டிங் பற்றி சொல்லுகின்ற இடம், கழுத்து, தோள்பட்டை போன்ற இடங்களை பற்றி சொல்லுகின்ற இடம். பொதுவாக அந்த 3வது வீடு அப்படிங்கிறது யாராவது வீடு விற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 4வது வீட்டுக்கு 12வது வீடு தான் 3வது வீடு. அதே மாதிரி விசா, நம்ம பாஸ்போர்ட் போன்ற விஷயங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் இந்த காலத்தில் ரொம்ப எளிதாக அவங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா ராகு பகவான் தான் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியவர். அந்த ராகு பகவான் 3வது வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் 3வது வீட்டு காரகத்துவத்தை மிக அற்புதமாக நடத்தி காட்டுவார். பிரம்மாண்டமாக தன்னுடைய பலாபலன்களை 3வது வீட்டில் இருந்து தரப்போகிறார். யாரெல்லாம் அந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ, இல்லை யாரெல்லாம் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. கலை அல்லது கலைத்துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்கள், அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்களை இந்த ராகு பகவான் தரப்போகிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தருவார். நம்ம கட்சியில் ஏதாவது பதவி கிடைக்குமா, அல்லது ஒன்றியம் ஏதாவது கிடைக்குமா, சின்ன பதவி கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திடீர்னு எம்எல்ஏ போஸ்ட் கிடைக்கும். எம்எல்ஏ தேர்தலில் நிற்கிற வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை ராகு பகவான் 3வது இடத்துல இருந்து தரப்போகிறார். அது மாத்திரம் இல்லாமல் அதிகப்படியாக முயற்சிகளை செய்யணுங்கிற ஒரு ஆசையை தூண்டி விடுவார். அந்த முயற்சிகளை வெற்றியை நோக்கி நகர்த்தி செல்லுகின்ற ஒரு வாய்ப்பையும் ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார்.
பொதுவாக ராகு பகவான் 3வது வீட்டில் சிறப்பான பலனைத்தான் தரப்போகிறார். எடுத்த காரியமெல்லாம் ஜெயமாகும். கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தானே தேடி வரும். நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒரு காரியம் நம்முடைய திறமை வெளிப்படுகின்ற சூழ்நிலையில் நமக்கு புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஆகவே 3வது வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காரணத்தினால் தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்பான பலன்தான். சரி, 9வது வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9வது இடம் என்பது தந்தையாரை பற்றி சொல்லுகின்ற இடம், நம்முடைய மேல் படிப்பு பற்றி சொல்லுகின்ற இடம், பாக்யஸ்தானம்னு சொல்லலாம். அந்த 9வது வீட்டில் கேது பகவான் தான் இருக்கின்ற இடத்துடைய காரகத்தை பாதிக்க தெரிச்சவர். அப்போ அந்த பாதிப்படைகின்ற தந்தையாருடைய தொழில் அல்லது தந்தையார் மூலமாக கிடைத்த சொத்து இதெல்லாம் விரயமாகக்கூடிய காலமாக இருக்கும். தந்தையாருடைய சொத்து கரையக்கூடிய காலமாக இருக்கும். தந்தையாருடன் கருத்து வேறுபாடு அல்லது முரண்பாடுகள் ஏற்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படும். தந்தையார் ஒரு விஷயத்தை நினைக்க நம்ம வேறு மாதிரியான கோணத்தில் அதை அணுக அது வேறுபாடு அல்லது மன கசப்புகளை ஏற்படுத்தும். பொதுவாக 9வது இடத்துல கேது இருக்கிறப்போ மாணவர்களுக்கு மேல் படிப்புக்காக முயற்சிகளை செய்யும் போது அது சற்று போராடி தான் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். நினச்ச உடனே அந்த காரியம் வெற்றி பெறாது. ஆகவே இந்த ராகு கேது பலாபலன்கள் மிக சிறப்பாக தான் இருக்குது. அதே நேரத்தில் தனுசு ராசிக்கு 7வது வீட்டில் கலத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் கணவன் மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் பற்றி சொல்லுகின்ற இடத்துல சஞ்சாரம் செய்கிறது மிக அற்புதமான அமைப்பு. குடும்பத்தில் ரொம்ப சுபிட்சமான சந்தோஷமான சூழ்நிலை நிலவும், நிம்மதியான வாழ்க்கை நகருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நண்பர்கள் மிகப்பெரிய அளவில் உதவிகள் செய்கின்ற ஒரு சூழ்நிலையும் இருக்கும். நம்ம பிரச்சனைகள் வரும்போது நண்பர் இருக்கிறான் பார்த்துப்பான் அப்படிங்கிற ஒரு மனோதைரியத்தை தரக்கூடிய அமைப்பில் நண்பர்கள் செயல்படுவார்கள். அதே நேரத்தில் நம்முடைய தொழில் கூட்டாளிகள் நமக்கு மிக அற்புதமான உதவிகளையும் அல்லது நமக்கு ஏற்புடைய வகையில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வீட்டில் கெட்டிமேளம் கொட்டுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம், நிச்சயமாக திருமணம் நடைபெறுகின்ற காலகட்டமாக இருக்கும். குருவோட பார்வையானது 11, 1, 3 ஆகிய இடங்களில் போயிடுது. 11ங்கிறது லாபஸ்தானம், தொழில் அல்லது வியாபாரம் அல்லது வேலை மூலமாக அதிக லாபம் வருமானம் பார்க்கின்ற ஒரு தன்மை இருக்கும். நம்மளோட மனநிலை பேராசையாக இருந்தாலும் அது வெற்றிகரமாக கனவுகள் லட்சியங்களை முடித்து தருகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். குருவோட பார்வை கோடி நன்மை செய்யும், தோஷங்களை விளக்கும். 3வது இடம் முயற்சி ஸ்தானம், அந்த இடத்துல தான் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். ராகு பகவான் ஏற்கனவே சிறப்பான பலன்களை தருகின்ற அமைப்பில் இருக்கார். குருவோட பார்வையும் கிடைக்கின்ற காரணத்தினால மிக அற்புதமான முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். குறிப்பாக நமக்கு ஏதாவது கம்யூனிகேஷன், வெளிநாட்டிலிருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு சென்று படிக்கணும், வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருப்பவர்களுக்கு கைகூடி வருகின்ற காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் குரு பகவான் தனுசு ராசியை பார்க்குறார். அப்போது ஜாதகருடைய எண்ணம், செயல்பாடு, சிந்தனை எல்லாமே வெற்றியை நோக்கி அல்ல வெற்றிக்கான முயற்சிகளாக இருக்கும். சனி பகவான் 4வது இடத்துல இருக்கார். வீடு வாசல் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய, வாகனங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம். கொஞ்சம் வீடு வாசல் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக, வில்லங்க இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாத இடமா பார்த்து வாங்கணும். இருந்தாலும் சனி பகவான் 4வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து மெதுவாக செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும். சில சமயங்களில் நம்ம ரொம்ப யோசிக்கும் போது நல்ல வாய்ப்புக்கு தவற விடுகின்ற வாய்ப்பும் ஏற்படும். ஆகவே பொதுவாக இந்த காலகட்டத்தில் வீடு வாசல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் இழுபறி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தாயாருடைய உடல் நலம் பற்றிய கவலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. மற்றபடி இந்த காலகட்டத்தில் பண வருமானம் அதிகமாக இருக்கிறதுனாலையும், தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்களில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் மிக அற்புதமான பலன்களை தனுசு ராசி என்பவர்கள் பெறப்போகிறார்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.